ராமதாஸ் நான் நிறைய விஷயங்கள சொல்ல போறேன், வியாழக்கிழமை சொல்றேன்னு தேதியெல்லாம் குறிச்சிருந்தாரு. அது போன வாரம் வியாழக்கிழமை. ஆனா இந்த வாரம் வியாழக்கிழமை பிரஸ் மீட் வச்சு எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவர் குடிச்சது இந்த வாரம் தான் போல, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இல்ல அந்த வியாழக்கிழமை தான் 2 பேர் குறுக்கால போனாங்கல்ல. குருமூர்த்தியோ அன்புமணியுமா? சைதை துரைசாமி அவரை சொல்றீங்களா? ஓகே. அந்த 2 பேர் போனதுனால பிரஸ் மீட் வந்து தள்ளி போச்சு. சமாதானப்படுத்தினாங்கன்னா நம்ம சொன்னோம். அதே மாதிரிதான் சமாதானப்படுத்த தான் வந்தாங்கிறத ராமதாஸே வந்து இன்னைக்கு பேட்டியில வந்து சொல்லியிருந்தாரு. பேட்டி ஆரம்பிக்கிறப்ப வந்து தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீர் விட்டே வளர்த்தோம்ட்டு இந்த பாமகவை 46 ஆண்டுகளா நான் வந்து அதே 96,000 கிராமங்களுக்கு போய் நான் வந்து வளர்த்தேன். 34 அமைப்புகளை உருவாக்குனேன். அதுல 14 பஞ்சாயத்துகள் வந்து நடத்துனாங்க. அதெல்லாம் தாண்டி போன வாரம் கூட 2 பேர் வந்திருந்தாங்க. நல்ல ஆளுமை மிக்க மனிதர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. யாருன்னா குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும். அவங்க பாஜக சார்பாகவோ இல்ல அமித்ஷா சொல்லியோ வரவே இல்லை, நண்பர்களா தான் வந்தாங்கிறதையும் சொன்னாரு. வந்து பேசினாங்க. இந்த 14 பஞ்சாயத்துலயும் ஒரே மாதிரி தீர்ப்பு தான் சொன்னாங்கிறத சொல்லிட்டு நிப்பாட்டினாரு. உடனே நிருபர்களை பார்த்து என்ன தீர்ப்பு நீங்க கேளுங்க அப்படின்ட்டு கலகலப்பா தான் அந்த பிரஸ் மீட் வந்து நடத்தினார் ராமதாஸ். எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க வீட்டுல இருந்து தைலாபுரத்துல இருந்து கட்சியை வந்து பாருங்க, அன்புமணி எல்லா பக்கமும் போய் கட்சியை டெவலப் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து நம்பினேன். ஆனா அன்புமணி உழைக்கிறதுக்கு தயாராகவே இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பழைய கதை, சுமார் 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பிரதமர் மோடி 2வது முறையா பதவியேற்பு விழாவுக்கு நாங்க டெல்லி போயிருந்தோம். அப்போ வந்து என்கிட்ட அன்புமணி பிளைட் ஏறுறப்ப இனிமேல் நானே கட்சியை பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாரு. சொல்லியிருந்தா நான் சொல்லியிருந்தது தப்பா இருந்தா நீ மன்னிச்சிருங்கன்னு சொன்னாரு. அப்பயே நான் வந்து கண்ணீர் விட்டேன், எதுவும் பேசவே இல்லை. இங்க சென்னை விமான நிலையத்துல இறங்கிட்டு தைலாபுரத்துக்கு போனேன். அப்புறம் வந்து யாருக்குமே சொல்லாம அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு மகாபலிபுரத்துல இருக்கிற ஜெகத் ரட்சகன் ஹோட்டல்ல போய் தங்கிட்டேன். ஓ, இந்த கூட்டணியில் இருக்கும்போது அந்த கட்சி தலைவரோட ஹோட்டல்ல தங்கியிருக்காரா? அது ஹோட்டல் தானே, அது வேற. ஹோட்டல்ல தங்குறதெல்லாம் நீங்க வந்து லிங்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வந்து ஒரே லைன்ல தான் பயணிப்பாங்க. சரி, ஓகே. அந்த ஹோட்டல் வந்து தங்கியிருக்கப்பதான் அன்புமணியோட மனைவி சௌமியா அன்புமணி எப்படியோ அட்ரஸை கண்டுபிடிச்சு எங்க தங்கிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அவங்க மாமா என்றார், நான் இன்னம்மா என்றேன். அடுத்த வாரம் புதன்கிழமை ஜோசி நல்லா சொல்லியிருக்காரு, நீங்க தலைவர் பதவி கொடுத்துருங்கன்னா சொன்னாங்க. நான் வந்து கௌரவ தலைவர்கிட்ட கேட்கணும்னு நான் வந்து சொன்னேன். கௌரவ தலைவரும் ஓகே அவரும் டிஸ்கஸ் பண்ணலாம் சொல்லி 1.5 மாசத்துல தலைவர் பதவி அந்த முடிசூட்டு விழா வந்து நடத்தணும். அப்போ ஆனந்தர் கண்ணீர் நான் வந்து அந்த இடத்துல நான் வந்து விட்டேன். முடிசூட்டு விழா ராஜா ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிருக்காங்களா?